வாயுக்கள் பெருமளவு கூட ஆரம்பிச்சிச்சு. முதலாவது உயிர் சுவட்டு எரிபொருட்களின் தகனம், பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இதுகளை அடுத்தது வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், குப்பை கூலங்கள் எல்லாத்தையும் நெருப்பு வச்சு, இறந்த விலங்குகள் நெருப்பு வச்சு பெருமளவுக்கு வளிமண்டலத்துக்கு இந்த வாயுக்கள் சேர்ந்தது. அடுத்த குளிர்சாதன பெட்டிகள்ல கார்பன் ஆக்சைடு, சிஎஃப்சி போன்ற வாயுக்களை எல்லை இல்லாமல் பயன்படுத்தினது. இதனால நடந்த என்னன்னு சொன்னா பிள்ளைகள் பெருமளவுக்கு சூழல் மாசு. அதை முன்னால விளங்கப்படுத்துறேன், அதான வர விளைவுகளை. அடுத்து வந்து பிள்ளைகள் பார உலோகங்கள், ஹெவி மெட்டல்ஸ். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நாங்கள் மொபைல் ஃபோன் பேட்டரிஸ் பாவிக்கிறோம். இந்த மொபைல் ஃபோன் பேட்டரியில நாங்கள் வீசி அதுல ஈக்குது பிள்ளைகள் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கேட்மியம் பார உலோகம் இல்லையா? இந்த பார உலோகங்கள் வந்து என்ன செய்யும் என்றால் தாவரங்களால் அகத்துறிஞ்சப்பட்டு கடைசியாக உயர் போசனை மட்டமாகிய மனிதர்கள்ல சேர்ந்து மனிதனுக்கு புற்றுநோய் போன்ற நோய்களை உருவாக்கக்கூடியதுதான் இந்த பார உலோகம். இந்த பார உலோகங்கள் நிலத்துல காணப்படக்கூடியது என்ன? ரசம், ஆர்சனிக், குரோமியம், கேட்மியம், ஈயம், செப்பு, மேங்கனீஸ். எப்படி வார ஒன்று தொழிற்சாலைகள் கழிவுகள் மூலம் வரும். உதாரணத்துக்கு மின் முலாமிடல் பாவிக்கிற நேரம் கேட்மியம் சூழலுக்கு விடுவிக்கப்படும். விவசாய ரசாயன பதார்த்தங்கள் பாவிக்கிற நேரம் ஆர்சனிக் விடுவிக்கப்படும். உங்களுக்கு தெரியும் பிள்ளை, நாங்களுக்கு பேப்பர், அதே போல இந்த பேப்பரை நெருப்பு வச்சால் ஈயம் சூழலுக்கு விடுவிக்கப்படும். நிலக்கரியை பயன்படுத்தல் ஆய்வு கூடங்கள்ல பயன்படுத்துறது சிஎஃப்சி மின்கொம் சிஎஃப்எல் மின்கொம்புல பாவிக்கிறதால ரசம் சூழலுக்கு விடுவிக்கப்படுது. சிமெண்ட் பாவிக்கிற நேரம் குரோமியம் சூழலுக்கு விடுவிக்கப்படுது. சிமெண்ட் என்று சொல்லப்படல இலத்திரியல் கழிவுகள் விடுவிக்கப்படும். எல்லா வகையான பார உலோகங்கள், ரேடியோ, டிவி, இதெல்லாம் எக்ஸசரிஸ் பலசான வீசிய பிள்ளை அந்த எல்லாத்திலையும் வந்து பார உலோகங்கள் காணப்படும். இந்த எல்லாத்திலையும் வந்து பார உலோகங்கள் காணப்படும். சரியா? இப்ப இந்த பார உலோகங்களால மனுஷனுக்கு நிறைய பிள்ளைகள் உருவாகும். அது எங்களோட பாடியில சேர்ந்து உயர் போசனை மட்டங்களை செறிவடைந்து புற்றுநோய் போன்ற நோய்களை உருவாக்கக்கூடியது. அடுத்ததான் பிள்ளைகள் துணிக்கை கழிவுகள். ஒன்று திண்ம கழிவுகள், அடுத்தது திரவ கழிவுகள். அது என்னன்னு பார்ப்போம். திண்ம கழிவுகள் நேரம் கார்பன் துணிக்கைகள், கார்பன் டாஸ்ட், பார உலோகங்கள், சாம்பல், தூசி, கண்ணார், அஸ்பெஸ்டோசிஸ். அது போல பிள்ளைகள் உங்களுக்கு பார்க்கலும் இந்த திரவ துணிக்கையில எங்களுக்கு பார்க்கலும் பிள்ளைகள் நீராவி, அது போல திரவ சேதன துணிக்கைகள், ரச ஆவி. சரியா? இதை நாங்கள் எடுத்துக்கொண்டா பிள்ளைகள் எங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னா இதுகளால் எங்களுக்கு பாதிப்பு வரும். எந்த ஒன்றும் அளவுக்கு மிச்சம் இருந்தா பாதிப்பு வரும். அதுல குறிப்பாக வந்து பிள்ளைகள் நாங்கள் இப்ப பார்ப்போம், அதுல பார்த்து நாங்கள் பின்னால பார்ப்போம். இப்ப பார்ப்போம் வளிமண்டலத்துல சில வாயுக்கள் கூடுவதால வர பிரச்சனைகள். உதாரணத்துக்கு கந்தக வீராக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு. இந்த கந்தக வீராக்சைடு வாயு கூடுவதால பிள்ளைகள் எங்களுக்கு சொல்லலாம் எப்படி வரும்? நிலக்கரி எரிக்கிறதால, இப்ப அனல் மின் உற்பத்தி நுழச்சோழலிக்கு அனல் மின் உற்பத்தி நிலையத்தோடு நிலக்கரியை எரிக்க செய்வாங்க. நிலக்கரி எரிக்க செய்யறதால கந்தக வீராக்சைடு வாயு விடுவிக்கப்படும். அடுத்தது பெட்ரோலிய எரிபொருட்களின் தகனம், பெட்ரோலிய எரிபொருட்களின் தகனம், இதால வந்து வாயுக்கள் விடுவிக்கப்படும். மூணாவது வல்கனைஸ் படுத்த ரப்பர்களின் தகனம், இதால வந்து சூழலுக்கு விடுவிக்கப்படும். அடுத்தது பாக்டீரியா தொழிற்பாடு, அதே போல எரிமலை வெடித்து கூட கந்தக வீராக்சைடு வாரது வந்து பிள்ளைகள் எரிமலை வெடிப்பாலையும் கந்தக வீராக்சைடு பெருமளவுக்கு சூழலுக்கு விடுவிக்கப்படுது. இப்ப நாங்க பார்ப்போம் பிள்ளைகள் நைட்ரசன் ஆக்சைடுகள் மின்னலின் போது ஏற்கனவே விளங்கப்படுத்தினது. சில வாகனங்கள் பயன்படுத்துற நேரம் இது வரும். இப்ப நாங்க இதுகள் இந்த வாயுக்கள் சூழல்ல அதிகரிக்கிறதுனால வார பிரச்சனைகளை பத்தி பார்ப்போம். குறிப்பாக வந்து பிள்ளைகள் அமிலமலை, அசிட் ரெயின், இதை கேட்பாங்க எக்ஸாம்பிள். அது என்ன அமிலமலை என்றா? உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், சாதாரண நீர்த்த pH, சாதாரண நீர்த்த pH வந்து 5.6, சாதாரண நீர்த்த pH வந்து 5.6. சரியா? அதை விட pH குறைஞ்சால், மழை நீர்த்த pH குறைஞ்சால்
நாங்க அதை சொல்றோம் பிள்ளைகள் அமிலமலைன்னு சொல்லி சொல்றோம். கொஞ்சம் பிள்ளைகள் சில பிள்ளைகள் வந்து நினைக்கிறாங்க. அமிலமலைன்னு சொல்லி சொல்றோம். இந்த அமிலமலையை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் எப்படி pH வருமானம் குறையுது? குறிப்பாக 2 வாயுக்கள் ஏற்கனவே விளம்பரப்படுத்தின வாயுக்கள் கந்தக வீர் ஆக்சைடும் நைட்ரசன் ஆக்சைடுகளும் கூடுதலால வந்து பிள்ளைகள் அமிலமலை உருவாகும். அது சேர்ந்து மலையோட சேர்ந்து பொழியிருக்கு. ரைட்? அமிலமலை வந்து என்ன நடக்குது உங்களுக்கு இப்படி விளங்கப்படுத்தலும் பிள்ளைகள் அதை வந்து உதாரணத்துக்கு கந்தக வீர் ஆக்சைடு அளவு கூடுற நேரம் அது நீரோட கரைஞ்சி H2ஓட கரைஞ்சி சரியா H2SO3 சரியா H2SO3 அதே போல நைட்ரசனோட இது வந்து கரைஞ்சி H2ஓட கரைஞ்சி ரைட் HNO2 அல்லது HNO3 ஆக மழையா பெய்யும். H2S மிகையா காணப்பட்ட பிள்ளைகள் H2SO4 மழையும் பெய்யும். HNO3 அமிலம் H2SO4 அமிலம் உங்களுக்கு தெரியும். இவ்வாறு இந்த வாயுக்கள் அளவு கூடுவது எப்படி? ஒன்று பிரதானமாக தொழிற்சாலைகள் மூலம் தான் இந்த வாயுக்கள் கூடும். ரைட்? மற்ற காரணங்கள் மீது வால்கனோ எரப்ஷன் அதெல்லாம் மெயின் வந்து தொழிற்சாலைகள். அப்ப இந்த ஏராளமான தொழிற்சாலைகளுடன் வாயுக்கள் கூடினால் இது மண்ணின் pH மாறும். மழை பெஞ்சி தண்ணீர் நீர்ந்த pH மாறுனப்ப pH என்ன உங்களுக்கு தெரியும் அமிலத்தன்மை கூடும். அமிலத்தன்மை கூடினால் என்ன நடக்கும் அடுத்து நாங்க ஒரு பார்ப்போம். முதலாவது காடுகளும் விவசாய பயிர்நிலைகளும் அழிவடையும். ஏன்னா அமிலத்தன்மையில தாவரங்களுக்கு வளர இயலாது. நீர்வாழ் உயிரினங்கள் அழிவடையும். சரியா? மண்வாழ் உயிரினங்கள் அழிவடையும். அடுத்தது தாவரங்கள கனியூர் பகத்துறிஞ்சல் பாதிக்கப்படுவதால தாவரங்களோட வளர்ச்சி குறையும். சுண்ணாம்பு கற்களும் ஏனைய கற்களும் கரையுது. உதாரணத்துக்குள்ள தாஜ்மஹால். இப்ப தாஜ்மஹாலுக்கு அமிலமலையால பாதிப்பு வந்திருக்குது. ஏன் வந்திருக்குது? தாஜ்மஹால் வந்து கல்சியம் கார்பனேட் அதாவது சுண்ணாம்பு கற்பளிங்களால் ஆனது. அமிலம் வந்து அது கார உப்பு, எனவே அது கரையும். உலோக உற்பத்திகள் கட்டிடங்கள் போன்ற சிறிய புக்ல சில படங்கள் இருக்குது பாருங்க. படத்தை காணையில இருந்துச்சு அமிலமலையால வர பாதிப்பு. ரைட்? இப்ப இந்த பாதிப்புகளை நாங்க விளங்க வேண்டும். அடுத்தது டொமெஸ்டிக் வேஸ்ட். ஸ்ரீலங்கால வந்து உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்ரீலங்கால வீட்டு கழிவுகளை முகாமை சேரத்துல வீட்டு கழிவுகளை கொண்டு ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை உருவாக்கிக்கிறாங்க. அதுல பாதகம் மிகுது சாதகம் மிகுது. வீட்டு கழிவுகளை மேனேஜ் பண்ண சிஸ்டம் 4R சிஸ்டம் பின்னால விளங்கப்படுத்துறேன். அடுத்து வேஸ்ட் இலத்திரனியல் கழிவுகள். நீங்க பாவிச்சுட்டு வீசுற ரேடியோ, பாவிச்சுட்டு வீசுற இந்த டெலிபோன், அதே போல இந்த தொலைக்காட்சிகள், இதெல்லாம் வந்து பிள்ளைகள் இலத்திரனியல் கழிவுகள். இலத்திரனியல் கழிவுகள் உண்மையிலே ஒரு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எதிர்கொள்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றா சிலாக்கள் யோசிக்கிறாங்க இலத்திரனியல் கழிவுகளை புவிக்கு வெளியில கொண்டு நாங்க வீசிட்டு வருவோமா ரெண்டு பேசக்கூடிய அளவுக்கு இலத்திரனியல் கழிவுகள் வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கி. நான் விளங்கப்படுத்தின முறைதான் அந்த சூழலுக்கு வரும். அணுக்கழிவுகள் நியூக்ளியர் வேஸ்ட், இது உண்மையில எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். இந்த கழிவுகள்ல வந்து பிள்ளை யுரேனியம் புளூட்டோனியம் போன்ற மூலகங்களை என்ன செய்வாங்கன்னா சூழலுக்கு விடுவிப்பாங்க. இல்லைங்களா? அவ்வாறு சூழலுக்கு விடுவிக்கிற நேரம் என்ன நடக்கும்னா அதுல ரேடியேஷன் கதிர்த்தொழிப்பாடு. அதனால புற்றுநோய், ஏனைய பரம்பரை அழகு டிசார்டர்ஸ் இதெல்லாம் வந்து உருவாகிடும். இல்லைங்களா? அப்ப அது உண்மையிலேயே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த அணுக்கழிவுகள். அடுத்தது டொமெஸ்டிக் வேஸ்ட், ரசாயன பதார்த்தங்களின் பயன்பாடு. இதெல்லாம் நான் சும்மா விளங்கப்படுத்திட்டு போறேன் பிள்ளை. இதுல அந்த கேள்வி வரும் உண்மையில பொதுவாக வரும், உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி தான் இதுல பொதுவாக வரும். மனிதன கைத்தொழில காணப்படமாக நாங்கள் பயன்படுத்துற உணவோட சேர்க்கப்பட்ட பதார்த்தங்கள், துப்புரவாக்கிகள், மருந்துகள், பூச்சி வகைகள், அழகு சாதன பொருட்கள், இதுகள் எல்லாம் வந்து நாங்க சொல்றோம் டொமெஸ்டிக் வேஸ்ட். ஓண்டா பார்ப்போம். இப்ப அஜினமோட்டோ பாவிக்கிறோம்.
இல்லையா? அஜினமோட்டோ பாவிக்கிறது வந்து அஜினமோட்டோ மட்டுமல்ல பிள்ளைகள், நாங்க நிறைய சுவையூட்டிகளை பாவிக்கிறோம். அந்த சுவையூட்டிகள் எங்களுக்கு பாவிக்கிறதால என்ன நடக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா மனமூட்டிகளை பாவிக்கிறோம் இல்லைங்களா? அது போல இதுகள் வந்து எங்கட பொடியில சேர்ந்து எங்களுக்கு நோயை உருவாக்கும். ரைட்? இப்ப அடுத்து வந்து ஐரோப்பிய நாடுகள்ல நம்பர்ஸ் வந்து பாவிக்கிறாங்க. அது நம்பர்ஸ் மூலம் உணவுல என்ன வகையான பதார்த்தம் சேர்க்கப்பட்டுள்ளது, உணவுல என்ன வகையான பதார்த்தம் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை எங்களுக்கு நம்பர்ஸ் மூலம் கண்டுபிடிக்க. இப்ப உதாரணத்துக்கு இது லீக் பிள்ளை எத்தனை அன்னைக்கு ஒரு புக் லீக் இருக்க பார்த்துக்குவோம். நாங்க இப்ப அதை டிஸ்கஸ் பண்ண போகல. இதுகளால வார பிரச்சனை என்ன? அதாவது இந்த பகுதிகளால ஒன்று இந்த உணவு சேர்மானங்கள், அதே போல நாங்க ஒரு இந்த இந்த உதாரணத்துக்கு பிள்ளை நீங்க பிஸ்கட்ல பாவிக்கிற பாருங்க, இதுக்கும் 500 ஒன்று ஒன்று 500 2 என்னடி ஒரு பிஸ்கட் எடுத்து பாருங்க, சாக்லேட் பிஸ்கட் அதில் எடுத்து பாருங்க. இதெல்லாம் வந்து ஐரோப்பிய நாடுகள்ல தடை. ஏனண்டா இந்த நாங்க வந்து சரியான முறைக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாம பாவிச்சா என்ன நடக்க மாட்டா இந்த நோய்கள் உருவாகும். மூச்சிரைப்பு, சிறுநீரக நோய் இல்லைங்களா, அது போல நீரிழிவு நோய், இப்படி நோய்கள் உருவாகும். இதய நோய்கள், புற்றுநோய், ஒவ்வாமை, நரம்பு தொகுதி, அடுத்தது அதியூட்டம் குறையூட்டம், அடுத்தது பிள்ளைகளின் அதிக செயற்பாடு, நான் சொல்ல ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அதே போல மன வளர்ச்சி குன்றுதல், சமிபாட்டு தொடர்பான நோய்கள். அப்ப நாங்க பிள்ளைகள் சாப்பிடுற சாப்பாட்டின் மூலம் இவ்வளவு நோய்கள் இவங்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்ப அதை நாங்க மேக்சிமம் வந்து தேவையான நம்பர்ஸை பார்த்து எங்களோட உடம்புக்கு பாதிப்பு இல்லாத உணவுகளை நாங்க சாப்பிடுறதுக்கு பழகும். ரைட்? அடுத்தது இந்த டிட்டர்ஜென்ட்ஸ், நாங்க சொல்ற பிள்ளைகள் இந்த டிட்டர்ஜென்ட்ஸ் வாங்கிக்கிற நீங்க உதாரணத்துக்கு பிள்ளைகள் சோப் பாவிக்கிறேன், சோப், அதே போல ஃபீனால் ஐட்டம்ஸ் பாவிக்கிறோம், டைல் கிளீனர் எல்லாம் பாவிக்கிறோம். இதெல்லாம் எங்க போயிட்டு சேரும்? நீர்நிலைகள்ல போயிட்டு சேரும். இது நாங்க வந்து டிட்டர்ஜென்ட் ஸ்வான்ஸ் சொல்றோம். இங்க போயிட்டு இது நீர்நிலைகள்ல மிதக்கும். மிதந்தா அதுல காணப்படக்கூடிய அங்கிகள் வந்து அழியும். அதான் இதுல உள்ள விஷயம். அடுத்து வந்து பிள்ளைகள் மெடிசின்ஸ், மருந்து வகைகள் நாங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பல்வேறுபட்ட மருந்து வகைகள் நாங்க பாவிக்கிறோம். பல்வேறுபட்ட மருந்து வகைகளை குறிப்பாக நிறைய பேர் வந்து என்ன செய்யறேன்னா, இந்த இப்ப எங்களுக்கு பிள்ளை வீட்டுல நிறைய மருந்து இருக்குது. உதாரணத்துக்கு வேப்ப மரத்திட பகுதிகள், மஞ்சள் நீர், இதெல்லாம் வந்து நெச்சூரல், வெரி நெச்சூரல். வேப்ப மரமோ மஞ்சளோ அல்லது நாங்கள் பாவிக்கிற கொத்தமல்லி என்ன சொல்ற பிள்ளைகள், இது எல்லாம் வந்து நெச்சுரலான மருந்துகள். இதுகள் பாவிக்கிறதால எங்களுக்கு உடம்புக்கு பாதிப்பு வராது. ஆனா நாங்க என்ன செய்யறோம்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், நாங்க பாவிக்கிற எதை எந்த விதமான அட்வைஸும் இல்லாம பெயின் கில்லரை பாவிக்கிறோம். கொஞ்சம் தலைவலி வந்தோடனே பேனடோல போட்டுறோம் இல்லையா? அப்ப ஆன்டிபயோட்டிக்கை பாவிக்கிறோம். இப்படி பிள்ளைகள் டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் நாங்க ஒரு நாளும் விளங்கினா இது எல்லாம் பாவிச்ச கூடாது. அதாவது மருந்துகளை பாவிச்ச கூடாது. கட்டாயம் டாக்டர்ஸ் அட்வைஸோட தான் பாவிக்கணும். இதுல நாங்க டாக்டர் அட்வைஸ் இல்லாம அடுத்து வந்து அழகு சாதன பொருட்கள். இப்ப நிறைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, கொஞ்சம் பொடி கருப்பா, இந்த குறிப்பா பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஃபேர் அண்ட் லவ்லி அப்படின்னு சொல்லி நிறைய கிரீம்களை பாவிப்பாங்க. நிறைய கிரீம்களை பாவிப்பாங்க. நிறைய கிரீம் இருக்குது, நேச்சுரல் கிரீம்ஸ் நிறைய இருக்குது, ஆர்டிபிஷியல் கிரீம்ஸும் இருக்குது. பாவிச்சா என்ன நடக்கும் அதை நாங்க விளைவிக்கணும். பிள்ளைகள் பாவிச்சா என்ன நடக்கும் நாங்க விளைவிக்கணும். பாவிச்சா என்ன நடக்க போதும்? பாவிச்சு புதுசுக்கு நல்லா